கன்ஃபார்மா இது லவ் தான்டா. எப்படிடா கிளி இப்படி சரகடிச்சு சொல்ற? நீ உண்மையா சொன்ன பிறகும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன போல அப்ப அது லவ்வா தான்டா இருக்கும். லவ்வா இருக்காதுடா. சரி விடு, லவ்வா இருக்காது. டேய் லவ்வா தான்டா இருக்கும். சரி முடிவு பண்ணிட்ட, லவ் சொல்லிடு. சொல்லலாம்டா, நான் கொஞ்சம் பயமா இருக்குடா கிளி. எதுக்குடா மச்சான் பயம்? செருப்படி வாங்குறது நான் இல்ல. குறுக்க பேசாத, நான் சொல்றத கேளு. சரி சொல்லு. மச்சான் காதலுங்கிறது. ஏய் நீயுமாடா கிளி? நான் சொல்ல மாட்டேன் போ. சரி சரி கோச்சுக்காத. மச்சான் காதலுங்கிறது சைக்கிள் ஓட்டுற மாதிரி. ஆரம்பத்துல கத்துக்கும் போது அங்க இங்கன்னு அடிபடதான் செய்யும். கரெக்ட் பண்ணி பஞ்சர் வரைக்கும் சும்மா பஞ்சா பறக்கலாம். சாரிடா பாபு. பரவாயில்ல, அது என்ன கி சைடே விட்டுறா மச்சி. டேய் கிளி பின்றடா. இதுக்கு மேலே உனக்கு டவுட் இருந்தா 5வது தெருவுல 6ஆம் நம்பர் கடையில காதலிப்பர் எப்படிங்கிற புக் இருக்கு மச்சி, அதை வாங்கி பண்ணலாம். கிடைக்குமாடா? என் பேரை சொல்ற, ஃப்ரீயாவே கிடைக்கும். ஓகேடா கிளி. பாய்டா பாபு. நான் தான் சின்ன கிளி, அப்பா பெரிய கிளி. இந்தாங்க காதலிப்பர் எப்படிங்கிற புக்கு. நான் கேட்கவே இல்லையே, அதுக்குள்ள கரெக்டா எடுத்து வச்சிருக்கீங்க. எப்படி? இப்பதான் சின்ன கிளி போன் பண்ணி சொல்லுச்சு. ஆஹா, இதை ஒரு வேலையாவே வச்சிட்டு இருக்கான் போல இருக்கே. சரி ஓகே தேங்க்ஸ். காதலிப்பது எப்படி படிக்கிறதுக்கே இவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பொதுவா ஒரு மனுஷனுக்கு 2 மனசு இருக்குங்க. ஒன்று உள் மனசு, ஒன்று வெளி மனசு. உள் மனசு எப்பவுமே நமக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் தாங்க பேசும். வெளி மனசு எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டான விஷயங்கள் தாங்க பேசும். ஆனால் என் 2 மனசும் சொல்லுதுங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன்னு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு கிழவனா நீங்கள் ஒரு கிழவியா ஆயிட்டதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்துக்கிட்டோன்னா நான் உங்களை அப்போ ரொம்ப லவ் பண்ணேன்னு சொன்னால், இதை ஏன்டா என்கிட்ட அப்போவே சொல்லலைன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, விட்டு போன 50 வருஷத்தை என்னால் எப்படிங்க விரட்டி பிடிக்க முடியும்? அதான் நான் இப்போவே சொல்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. தம்பி என்கிட்ட சொன்ன மாதிரியே ஃபிகராண்ட போய் சொல்லுங்க, பார்ட்டி ஓகே ஆயிடும். ஓகே பிச்சை சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் யூ. See you. உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இல்லடி, மாப்பிள்ள ஓடி போயிட்டான். பொண்ணு பார்த்தா? இல்ல போட்டோ பார்த்து. ஏண்டி, ஆஃப்டர் இயர் போட்ட பசங்களே நம்ம மேடம் காலேஜுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, பாபுவை மட்டும் எப்படி அலோவ் பண்றாங்க? என்னங்க? ஒண்ணு இல்ல பாபு. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. காலேஜ்க்குள்ள எந்த ஆம்பளை பசங்களும் வர முடியாது, ஆனா உன்னை மட்டும் எப்படி அலோவ் பண்றாங்கன்னு கேட்டா. அதுவாங்க, அது உ மேல இருக்கிற நம்பிக்கையில இல்ல, எங்க மேல இருக்கிற நம்பிக்கையில. காலேஜ்ல படிக்கிற எந்த பொண்ணாவது ஒரு டீ விக்கிற பையனை லவ் பண்ணுவாங்களா? இல்ல பாபு, அவ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னா. இல்லைங்க, அவங்க சரியா சொன்னாங்கங்கிறத விட சரியான நேரத்தில் சொன்னாங்கங்கிறது தான் உண்மை. நான் வரேங்க. பாபு, நான் எப்பவுமே கோயிலுக்கு வந்தா உன்னை திட்டுறதுக்கு தான் வருவேன். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு நன்றி சொல்றதுக்கு வந்திருக்கேன். அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை மட்டும் அம்மா சொல்லியிருந்தா நான் நேரத்துக்கு உயிரோடே இருந்திருக்க மாட்டேன். நான் யாருன்னு எப்பெல்லாம் மறக்கிறேனோ அப்பெல்லாம் நீ எனக்கு சரியா ஞாபகப்படுத்திடுற.
எல்லாருக்கும் தெரியற மாதிரி முகத்தை படிக்கிற நீ ஏன் யாருக்குமே தெரியாத மாதிரி மனசை படைக்கிற? என்னதான் இருந்தாலும் பாபுவை இன்சல்ட் பண்ணிருக்க கூடாது. உமா என்னடாச்சு உனக்கு? தனியா பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. ஹலோ ஹலோ. யாரு மலேசியால இருந்து மச்சானா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல். ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதான். மலேசியாவுல பொண்ணு பார்த்திருக்கீங்களா? நான் இங்க ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ற தெரியுமா? சொன்னா புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். துபாயில இருக்கிற சின்ன மச்சான் என்ன பண்றாரு? பிச்சை எடுக்கிறான் வித் ஃபேமிலியோட. லண்டன்ல இருக்கிற பெரிய மச்சான் என்ன பண்றாரு? ராத்தல் பண்றான். என்னமா கயிறு திரிக்கிறான் பாத்தீங்களா? கரெக்டா நேரத்துல கயிறை ஞாபகப்படுத்துனீங்க. என்ன பண்றீங்க? ஹலோ என்ன பண்ண? ரொம்ப சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். ஐயோ உங்களுக்கு வேலையா போச்சு. ஹலோ. தற்சமயம் அனைத்து இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஆட்டாக்கார அப்புறமா பேசுவோம். ஹை சூப்பர். வாமா காலேஜுக்கு பைக்ல டிராப் பண்ற. ஒண்ணும் தேவையில்ல, நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். சொன்னா கேளுமா, பஸ்ல போனா 10 பேர் இடிப்பானுங்க, பைக்ல வந்தா நாங்க மட்டும்தான் இடிப்போம். அட வாமா ஸ்ரீதேவி, பா பா. அவ பேரு ஸ்ரீதேவி இல்ல, உமா. ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிற உனக்கு எந்த மூதேவி உமான்னு பேரு வச்சான்? இப்ப அது எனக்கு தெரிஞ்சாகணும். என்னடா மச்சான் சொல்ற? கரெக்டா மச்சான்? மரியாதையா பேசினா பொறுக்கி. பொறுக்கியா மச்சான்? பொறுக்கியாண்டா, பொறுக்கிடுவோம். ஓகே வாடி. என்னடா கூட்டம்? என்னடா கலட்டா கேக்குறாங்கல்ல? சார் அது வந்து நான் சொல்றேன் சார். அந்த பசங்க என்கிட்ட கடன் வாங்கியிருந்தானுங்க, கேட்டதுக்கு அடிச்சிட்டானுங்க, நானும் திருப்பி அடிச்சிட்டேன். பணம் கொடுக்கலனா இப்படிதான் நடு ரோட்ல கலட்டா பண்ணுவியா? நீ என்ன பெரிய ரவுடியாடா? வாடா ஸ்டேஷனுக்கு. சார் ஒரு நிமிஷம், நடந்தது என்ன நான் சொல்றேன். ஹலோ சார் சொல்லுங்க சார். ஆமா சார், ஆர்டி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றேன் சார். நடந்தது எதையும் சொல்ல வேணாங்க. அவங்க உங்களுக்கு கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னா அப்புறம் ஈவ்டீசிங்னு சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க, பேப்பர்லலாம் போடுவாங்க. எதுக்குங்க உங்களுக்கு அந்த அசிங்கம்? எதுவாக இருந்தாலும் என்னோட போட்டுங்க. ஈவ்டீசிங்னு சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க, பேப்பர்லலாம் போடுவாங்க. எதுக்குங்க உங்களுக்கு அந்த அசிங்கம்? எதுவாக இருந்தாலும் என்னோட போட்டுங்க.